இந்த ஏஜ் எனக்கு 43. இப்போ வரைக்கும் இதை ஏன் பண்ணுற, இது சுற்றி இருக்கவங்க நம்மளை பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தானே நம்ம வரணும். அதனால் நான் வந்து அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காம பெண்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும். வீட்டிலே இருந்து அந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப நம்மளை பாதிச்சிடக்கூடாது, ஸ்ட்ரெஸ் அப்படியே உட்காந்துடக்கூடாதுன்றதுக்காக பல விஷயங்களை ட்ரை பண்ணேன். எனக்கு கை கொடுத்தது வந்து இந்த ஜிம்மு தான். இது ஒரு லேடியாக இருந்துட்டு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக பண்ண முடியாது. அவங்க தான் என்னை வந்து ரொம்ப ஊக்குவிச்சாங்க. தான் போய் செய்ய, என் கணவர் தான் அவர்கிட்ட சிலம்பம் கற்றுக்கிட்டு தான் முதல்ல வந்து அவர் கொடுத்த தைரியம் தான் வந்து என்னை இந்த அளவுக்கு வர வச்சிருக்குது. ஓகே மேம், அந்த ஒரு லைஃப் வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு தான் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக வந்தீங்க. ஆனால் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஒவ்வொரு பெண்ணுக்குமே வந்து ஒரு ரொம்ப ப்ரிஷியஸான ஸ்டேஜ் அப்படின்னுவாங்க. என்னதான் முதல் குழந்தை இருந்தாலுமே அடுத்தடுத்து தொடர்ந்து வந்து மிஸ்கரேஜ் நடந்துக்கிட்டே இருக்கே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது இல்லையா? அந்த ஃபேஸ்ல உங்க மனநிலைமை எப்படி இருந்தது அப்படின்றது? சின்ன வயசுலேயே வர உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை, அதுக்கப்புறம் பல அபார்ஷன்ஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க. உடம்பு நார்மலாகவே பயங்கர வீக் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாடியை வச்சுட்டு வெயிட் லிஃப்டிங் பண்ணணும்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து எந்த அளவுக்கு ஒரு கஷ்டம் இருந்தது ஆக்சுவலி? பார்க்குறமே ஆம்பளை மாதிரியே இருக்க, இப்போ பின்னாடி இருந்து பார்க்குறவங்களாம் ஆம்பளை மாதிரி தானே இருக்குன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லும் போது ஆனால் நேஷ்னல்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம், டஃப்பு. நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் நம்மளை இது பண்ணுறதுக்காக என்ன வேணால் செய்வாங்க. அதையும் தாண்டி வந்து நம்ம அவங்களெல்லாம் ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. குமுதம் ஸ்நேகிதி வியர்ஸ்க்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். நான் இருக்கிற செட்டப்லேயே தெரிஞ்சிருக்கோம் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு. நான் சுற்றி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு வெயிட் லிஃப்டிங்கை கூட என்னால் வந்து பண்ண முடியல. ஆனால் வெயிட் லிஃப்டிங்கையே தன்னோட கரியராக மாற்றி அதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு மாற்றின ஒருத்தவங்க. ஆனால் இவங்களை யாருக்குமே தெரியல. ஒரு சில குறிப்பிட்ட மனிதர்களுக்கு மட்டும்தான் இவங்களை தெரியுது. பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட இவங்க வெயிட் லிஃப்டிங் பண்ணுறாங்க, இவ்வளோ மெடல்ஸ், இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, வேர்ல்டு வைடு போய் நிறைய விஷயங்களை சாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல அப்படின்றதே ஒரு வருத்தமான விஷயமா தான் இருக்கு. இப்படி வந்து மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிங்கப்பெண் அப்படின்னு தான் சொல்லணும் இவங்களை. அப்படி இருக்கக்கூடிய நம்ம அமுத சுகந்தி பாபு மேம், பவர் லிஃப்டிங் வீராங்கனை, அவங்க தான் வந்து நம்ம கூட இருக்காங்க. பேர்லயே இருக்கு அந்த பவர் அப்படின்றது. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கீங்க. ஆக்சுவலி வந்து சொன்ன மாதிரி மேம், ஒரு சிங்கப்பெண், அந்த பவர் அப்படின்றத வந்து உங்களை பத்தி படிக்கும் போதுதான் ஓகே இவ்வளோ பண்ணியிருக்காங்க இவங்க, ஏன் வெளியே தெரியல அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து எனக்கே வருது. ஒரு பெண்ணா இருக்கும் போது என்னால் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு வெயிட்டையே நான் தூக்குறதெல்லாம் பெரிய விஷயமா பார்க்குறப்ப, நீங்க வந்து ஒரு குழந்தைய பெத்தெடுத்து பல விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு கல்யாண வாழ்க்கையெல்லாம் இருக்கும் போது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது யாராவது யோசிப்பாங்க, நான் ஏன் இந்த வயசுல பண்ணணும், நான் குடும்பத்தை பார்த்துட்டு அப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு. எந்த ஒரு முதல் எண்ணம் நான் கண்டிப்பா இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு வந்து தொடக்கமா இருந்தது? ஏன் ஒரு பெண்ணாக இருந்துட்டு இதெல்லாம் செய்யக்கூடாது, பெண்ணாக இருந்தால் வெயிட்டு தூக்கக்கூடாதுன்ற இது வந்து எல்லார் மனசுலையும் ஆழமாக பதிஞ்சிருக்குது. அதை வந்து நம்ம ஏன் அதை முறியடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது தான் நான் இந்த பவர் ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து நான் நேஷ்னல்ஸ் பண்ணியிருக்கிறேன், ஸ்ட்ராங் உமன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தப்புறம் நான் பவர் லிஃப்டிங்க்கு வந்துட்டு அதில் சாதிக்கணும்ன்ட்டு வந்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னோடய வெயிட்ஸை கொஞ்சம் ஏற்றி இப்போ வந்து 405 கிலோ வரைக்கும் என்னுடைய வெயிட் வச்சுருக்கேன். ஓகே, 405 கிலோ வரைக்கும் தூக்குவீங்க? என்னால் 5 கிலோவே தூக்க முடியல, நான்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். பட் ஒரு விஷயம் இருக்கும்ல மேம், சின்ன வயசுலேயே வர உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை, அதுக்கப்புறம் பல அபார்ஷன்ஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க. உடம்பு நார்மலாகவே பயங்கர வீக் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாடியை வச்சுட்டு வெயிட் லிஃப்டிங் பண்ணணும்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து எந்த அளவுக்கு ஒரு கஷ்டம் இருந்தது ஆக்சுவலி? ஃபஸ்ட்டு அதெல்லாம் மறக்கிறதுக்காக தான் நான் ஜிம்முக்கே போனது. நான் வீட்டிலேயே இருந்து அந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப நம்மளை பாதிச்சிடக்கூடாது, ஸ்ட்ரெஸ் அப்படியே உட்காந்துடக்கூடாதுன்றதுக்காக பல விஷயங்களை ட்ரை பண்ணேன். எனக்கு கை கொடுத்தது வந்து இந்த ஜிம்மு தான். எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு சரி ஜிம்முக்கு போகலான்ட்டு போயிட்டேன். என் வீட்லேயும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் சுற்றி இருக்கவங்க பார்த்திங்கன்னா, ஏன் இந்த வயசில் அப்போ ஒரு 10 இயர்ஸ் பேக் எப்படி இருந்திருக்கும், அப்போது
ஏன் இதெல்லாம் பண்ணுற இந்த மாதிரிலாம் பண்ணணுமான்ட்டு நிறைய கேள்வி. அதெல்லாம் நான் எடுத்துக்கல. நம்மளுடைய நோக்கம் என்ன, இந்த மாதிரி பண்ணால் நம்மளை பார்த்து 4 பேர் வருவாங்க, அவங்களையும் நல்லா இது பண்ணலான்றதுக்காக நான் இந்த ஃபீல்டுக்கே வந்தேன். அப்படியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என் உடம்ப ரெடி பண்ணிவிட்டு எங்கள் மாஸ்டர்ஸோட உதவியோட கோச்சஸோட உதவியோட எல்லாமே செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி ட்ரைனிங் நல்லா பண்ணிவிட்டு இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன். இன்னும் என்ன மாதிரி வந்து நிறைய பெண்கள் வந்து இவங்களும் இந்த மாதிரி பண்ண ஏன் நம்மளும் பண்ணலாம் அப்படின்ற இது அவங்களுக்கும் வரணுன்றது, அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்றதுக்காக தான் நான் இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கண்டிப்பா மேம். இப்பயே நீங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆனா அது அவங்களுக்கு பார்க்குறப்ப தான் தெரியும் இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த கற்றுட்டு முதல் மெடல் வாங்கின அந்த மொமெண்ட் வந்து உங்களுக்கே ஒரு திருப்தி இருந்திருக்கும்ல, ஆமாம் நம்மளால முடியும் அப்படின்னு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும்ல, அந்த முதல் மெடல் வாங்கும்போது எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு நான் நினச்சி பார்க்கல. ரொம்ப பயத்தோடு தான் அந்த இப்பயும் காம்படிஷன் வரும்போது ரொம்ப பயத்தோடு தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் வந்து எப்போவுமே நம்ம குறைவா எடை போடவே கூடாது. நம்ம கொஞ்சம் ஈகோலாம் வந்து விட்டுடணும். நம்ம தான் எவ்வளோதான் நம்ம வெயிட் போட்டாலும் நம்ம தான்ற ஒரு இது என்றைக்குமே வரக்கூடாதுன்ற இதில் நான் எப்போவுமே இருப்பேன். அதில் வீட்லேயும் அந்த மாதிரி தான். நம்ம என்ன தான் பண்ணாலும் வீட்டுக்கு நம்ம ஒய்ஃபு தான், குழந்தைக்கு அம்மா தான். அந்த மாதிரி வெளியே தான் நம்ம இவ்வளோ சாதிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம். வீட்டில் வந்து ஒரு மாமியாருக்கு குடும்ப பெண்ணாவே தான் இருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எதுக்கு வீட்டில் யாருக்குமே தெரியாது. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்து இவ்வளோ மெடல் பார்த்து தான் இவ்வளோ மெடல் நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்றது இதில் உங்கள் குழந்தை தான் கேட்பாங்க ஃபஸ்ட்டு. ஓகே. அவன் எனக்கு தெரியாது பக்கத்து வீட்டில் இருக்கவங்க இருந்தது. ஏன்னா நான் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். வீடு இது என் கணவர் தான் சிலம்ப ஆசன். அவர்கிட்ட சிலம்பம் கற்றுக்கிட்டு தான் முதல்ல வந்தேன். அவர் கொடுத்த தைரியம் தான் வந்து என்னை இந்த அளவுக்கு வர வச்சிருக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு. ஒவ்வொரு பெண்ணோட அதுவும் இந்த மாதிரி சிங்க பெண்களோட வெற்றிக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஆண்மகன்கள் இருப்பாங்க. முதல் தடவை வந்து உங்களோட கணவர் ஓகே நீ பண்ணுமா அப்படின்னு ஒரு புஷ் கொடுத்து அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வீட்டில் இருந்து தான் பில்ட் ஆகணும்னு சொல்லுவாங்க. அது முதல்ல எப்படி மேம் இருந்தது அவர்கிட்ட இருந்து அந்த சப்போர்ட் கிடைக்கும் போது? அதாவது ஃபர்ஸ்டே வந்து சிலம்பம் தான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட இருந்து சிலம்பம் கற்று ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துச்சு. வெளியே போகிறதுக்குலாம் தைரியம் வந்துச்சு. மற்றபடி வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன். நான் வெளியே போனால் யாருடைய இது இல்லாமல் நான் போக மாட்டேன். அந்த தைரியத்தில் தான் வந்து ஸ்கூல்ஸ்லலாம் நான் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தேன். சிலம்பம் கற்றுட்டு ஸ்கூல்ஸில் கிளாஸ் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜிம்மு போயிட்டு தான் என்னை ஒர்க் அவுட் பண்ணி இந்த அளவுக்கு நான் வந்துருக்கேன். அது அவர் சப்போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தி. அதில் கண்டிப்பாக இப்போ வரைக்குமே வந்து அவர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் கேட்காம நீ பண்ணு, நீ தோத்துட்டா கூட என்னை வந்து தோல் தட்டி கொடுத்து என்னை இப்போ வரைக்குமே ஊக்குவிக்கிறது அவர் மட்டும்தான். ஓகே. ஜெயிச்சாலும் தோத்தாலும் வந்து உங்க கூட நிற்கிற ஒரு பர்சன்னா அவர் தான். இப்போ வந்து நிறைய பேருக்கு மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் சின்ன வயசுலேயே நடந்துட்டா அவ்வளோதான் நம்ம லைஃபே காலி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் அந்த கல்யாணம் ஆன ஃபேஸ் வந்து எப்படி இருந்தீங்க? இப்போ வந்து அந்த மேரேஜ் லைஃப் அப்படின்றது எப்படி இருக்கு? அதாவது நான் எனக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டேன். 19லேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து அப்பா பார்த்துக்கிற கல்யாணம் பண்ணுமான்னு பண்ணிக்கிட்டேன். நான் வேறு எதுவுமே எதுவுமே கேட்கல. காலேஜ் செகண்ட் இயர் தான் படிச்சுட்டு இருந்தேன். மீனாட்சி காலேஜில் படித்தேன். செகண்ட் இயர் படிக்கும் போதே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் அப்பா வந்து சொல்லி தான் கல்யாணம் பண்ணாங்க. 1 இயர் படிக்கட்டும் அந்த மாதிரி சொல்லி தான் கல்யாணம். இங்கே வந்தும் என்னை ஹஸ்பண்ட் தான் காலேஜ் கூப்பிட்டு போய் விடுவார். அங்கே வடபழனியில் பிறந்தது, மாங்காட்டில் வந்தேன். அங்கேருந்து 3 பஸ் ஏறி போய் தான் நான் படிக்கணும். அந்த இதுலேயும் படித்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சும்மா தான் இருந்தேன் வீட்டில். சும்மா இருக்குன்னா நான் வீட்டு வேலை அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது வீட்டிலேயே இருந்துடக்கூடாது, நம்ம வெளியே போய் இதெல்லாம் சாதிக்கணுன்ற இதுக்காக தான் நான் முதல்ல இதுக்கு வந்தது ஃபீல்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம். ஓகே. உங்கள் ஹஸ்பண்ட் ஆனால் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்றதுமே நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். அப்படி ஒரு பர்சன் அவரே வந்து இந்த மாதிரி சிலம்பம் ஒரு தமிழ்நாட்டோட கலாச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி வீர விளையாட்டுக்கள் அப்படின்றது தான் நிறைய பேர் மறந்துட்டாங்க. இப்போதான் மறுபடியும் அது வந்து மேலே வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து அவர் ஒரு பக்கம், நீங்க வந்து அவர்கிட்ட இருந்து சிலம்பம், இப்போ உங்க குழந்தையுமே வந்து அந்த ஒரு விஷயத்துல தான் இருக்காங்க. அந்த அவரோட ஃபேமிலி அண்ட் அவரோட விஷயங்கள் என்ன மாதிரி இருந்தது? ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவுமே பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் அவர் ரொம்பவே சப்போர்ட் பண்ணார். ஃபஸ்ட் டைம் நான் நேஷனல் போகும்போதே நான் தனியாக போகும்போது ஏன் தனியாக அனுப்புகிற கூட போன்னு சொல்லிவிட்டு அவர் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இதை பண்ணவே முடியாது. யாராலையுமே ஜெயிக்கவே முடியாது. ஒரு லேடியாக இருந்துட்டு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக பண்ண முடியாது. அவங்க தான் என்னை வந்து ரொம்ப ஊக்குவிச்சாங்க. தான் போய் அவங்க அம்மாவும் சரி அப்பாவும் சரி ரொம்பவே என்னை இது பண்ணாங்க. இன்ன வரைக்குமே எதுவும் சொன்னதில்லை, இன்னும் பண்ணாத எதுவும் சொன்னதே கிடையாது. போய் பண்ணன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க ஃபேமிலி அவன் அப்பா வந்து விவசாய குடும்பம் தான் இருந்தாலும் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு அவர் சிலம்பம் மாஸ்டராக இருக்கிறாரு. நானும் அவர்கிட்ட இருந்து அதை கற்றுக்கிட்டு இப்போ வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே மேம். அந்த ஒரு லைஃப் வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு தான் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக வந்தீங்க. ஆனால்
அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஒவ்வொரு பெண்ணுக்குமே வந்து ஒரு ரொம்ப ப்ரிஷியஸான ஸ்டேஜ் அப்படின்னுவாங்க. என்னதான் முதல் குழந்தை இருந்தாலுமே, அடுத்தடுத்து தொடர்ந்து வந்து மிஸ்கேரேஜ் நடந்துகிட்டே இருக்கே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது இல்லையா? அந்த ஃபேஸ்ல உங்க மனநிலைமை எப்படி இருந்தது அப்படின்றது? அதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடக்கூடாதுன்ற இதில நான் ரொம்பவே இருந்தேன். அந்த மாரி ஆயிட்டா ரொம்ப நம்ம மனசு கஷ்டப்பட்டு உடைஞ்சு உட்காந்துறக்கூடாதுன்றது தான் கொஞ்சம் கொஞ்சமா நான் வெளிய வரணுன்றதுக்காக தான் அ இந்த ஒரு துறைய தேர்ந்தெடுத்து, அதில நம்மளால என்ன சாதிக்க முடியுன்றதுக்காக தான் நான் இத வந்து செஞ்சு, இப்ப இது வரைக்கும் சாதிச்சுட்டு இருக்கிறேன் நான். இந்த மாரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஃபுல் சப்போர்ட் ஃபேமிலி கிட்ட இருந்து கிடைக்குது அப்டின்னாலும், ஒரு சொசைட்டி அப்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வீட்ல இருக்கவங்க சப்போர்ட் பண்ணாலும், வெளிய இருக்கவங்க வந்து, "என்ன ஒரு பொண்ணா இருந்துட்டு உனக்கு எதுக்கு இது தேவையில்லாதது? ஏன் பாய் கட் மாரி பண்ணிக்கிட்டு, ஏன் உனக்கு இந்த வேல?" அப்டின்றது இத விட பயங்கரமாவே பேசக்கூடிய சமுதாயத்துல தான் இன்னுமே இருந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு விமர்சனங்கள பத்தி என்ன நெனைக்கிறீங்க? அண்ட் அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க ஆக்சுவலி? அந்த மாரி 4 பேரு 4 விதமா பேசுவாங்க அப்டின்னு சொல்ற அந்த விமர்சனங்கள எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? கண்டிப்பா இப்ப வரைக்குமே பேசிட்டு தான் இருப்பாங்க. இந்த இப்ப ஏஜ் எனக்கு 43. இப்ப வரைக்கும் இத ஏன் பண்ற? இது சுத்தி இருக்கவங்க நம்மள பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தானே நம்ம வரணும். அதனால நான் வந்து அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காம, பெண்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும். இன்னும் நம்மள மாரி நம்மள பார்த்து நம்ம நெறைய பேர் வரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. கண்டிப்பா மேம். ஆனா இருந்தாலுமே ஏதாவது யாரோ ஏதோ ஒரு இடத்துல சொல்ற ஏதோ ஒரு வார்த்தை பயங்கரமா நம்மள பாதிச்சிருக்கும். அதுலருந்து நம்ம வெளிய வந்திருந்தாலும், இப்படி என்ன சொல்லிட்டாங்க. ஆனா அதுலருந்து நான் வெளிய வந்தேன். அவங்க முன்னாடி நான் இப்படி நிக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை பாதிக்கப்பட்ட வார்த்தை என்னவா இருக்கும் மேம்? அதான் ஏன் பார்க்குறோமே ஆம்பள மாரியே இருக்க. இப்ப பின்னாடி இருந்து பார்க்குறவங்கலாம் ஆம்பள மாரி தானே இருக்கேன்னு நெனைப்பாங்க. அந்த மாரிலாம் அவங்க சொல்லும்போது, நான் வந்து அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம, எனக்கு தெரியும் என் உடம்ப பத்தி எப்படி இருக்கும், என்ன இருக்கு, ஏன் தலை முடி இருந்தா வேர்வை வரும். அதனால ஹெட்டேக் வரும். அதில அந்த பெயின் எல்லாம் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும் அது. எனக்கு எப்படி இருக்குன்றது எனக்கு தான் தெரியும் அது. அதனால தான் நான் இந்த மாரி ஒரு அவுட்ஃபிட்ட தேர்ந்தெடுத்தேன் நான். நீங்க உங்கள உருவ கேலி பண்றப்பயும் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்றதெல்லாம் நீங்க இருந்தீங்க. இப்பயும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் முடி வளர்க்குறதானா அது மாரி எனக்கு தெரியும் எப்போ வளர்க்கணும் இது பண்றது. என்னோட ஃபீல்டு எனக்கு செட் ஆயிருக்குது. அதனால நான் அந்த மாரி இருக்கிறேன்றத நானே ஒரு இது செட் பண்ணிக்கிட்டேன். பொதுவாவே வந்து நார்மலா இருக்க மனுஷங்க ஒரு படத்த பார்த்து தான் உண்மையாவே இவ்ளோ பாலிடிக்ஸ் இருக்கு. பிளேயர்ஸ்லாம் மெடல் வாங்கிட்டு வந்தா நம்ம கொண்டாடுறோம். ஆனா அதுக்காக அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே அவங்களுக்கு வலி நிறைஞ்சதா தான் இருக்கு. அதையும் எல்லாம் ஸ்டேட், நேஷனல், இன்டர்நேஷனல் ஒவ்வொரு லெவல் போறாங்க அப்படின்றப்ப பல தடைகள தாண்டி போறாங்க. பல அரசியல வந்து கடந்து போறாங்க அப்படின்றத சமீப காலத்துல நெறைய படங்கள்ல பார்க்க முடியுது. பைசன்லயுமே அது ரொம்ப அழகா எதார்த்தமா வந்து காட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாரி படங்கள பார்க்கும்போது நார்மல் பீப்பிள் எங்களுக்கே அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் வருது. ஒரு பிளேயரா இருந்து அந்த மாரி இடங்கள்லலாம் நீங்க நின்றுப்பீங்க. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும் மேம் உங்களுக்கு? நம்ம ஜெயிக்கிறோம்னா எடுத்ததுமே ஜெயிச்சிட முடியாது. தோல்விய சந்திச்சுட்டு அப்புறம் தான் ஜெயிக்க முடியும். அதே மாரி நான் 4 நேஷனல் தோத்துருக்கேன். தோத்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இனிமேட்டு தோக்கக்கூடாது. நேஷனல்லே தோத்துட்டேன். இனிமேட்டு தோக்கக்கூடாதுன்ற ஒரு இதில வெறியில தான் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி, நல்லா ட்ரெயின் ஆயிட்டு ஒரு காம்படிஷன் ஜெயிச்சுட்டு ஸ்ட்ராங் உமனு அதில ரெக்கார்ட் பண்ண முடியுமா? ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ராங் உமன் இப்போ வரைக்குமே 6 டைம்ஸ் ஸ்ட்ராங் உமன் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் ஒரு இன்டர்நேஷனல் முடிச்சிருக்கிறேன். அந்த ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் கொடுத்த கான்ஃபிடென்ட் தான் வந்து எனக்கு பவர் லிஃப்டிங்க்கு சான்ஸ் கிடைச்சது. ஏன்னா பவர் லிஃப்டிங் வந்து ரொம்ப அதோட டஃப்பான ஒரு கேம். அது பண்ண முடியுமா முடியாதது எனக்கு ஸ்ட்ரென்த் லிஃப்டிங்ல தெரிஞ்ச அப்புறம் தான் நான் இதில் வந்திருக்கேன். இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கேன். சென்னை, தமிழ்நாடு, நேஷனல், அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல். அப்படியே ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பித்து எனக்கு இன்னொன்று கான்ஃபிடென்ட் வந்துச்சு. சொல்கிறவங்க என்ன சொன்னாலும் நம்ம வந்து இதை விட்டு நம்ம போயிடக்கூடாதுன்ற ஒரு இதில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தேன். இதில் வந்து பாலிடிக்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் வந்து நம்ம இதில் நம்ம எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டேட்ல வந்து அந்த சப்போர்ட் ஃபுல்லா இருக்கு. சப்போர்ட் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எங்கே போகணும், என்ன பண்ணால் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஜிம்முக்கு எந்த ஜிம்முக்கு போனாலும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவோம். எங்களுக்குன்னு தனியாக ஜிம்மு கிடையாது. நாங்கள் வெளியே வந்து தான் பண்ணணும். நாங்கள் ப்ராக்டிஸ்லாம் வந்து வீட்டு மாடியிலே தான் பண்ணுறோம். ஹஸ்பண்ட் தான் கோச் பண்ணுறாரு. மாடியிலே பண்ணுறோம். இன்னும் ஒரு மாஸ்டர் ஜெயராமன் மாஸ்டர், அவர் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு மாஸ்டர். அவர்கிட்டையும் கேட்டுப்போம். அதுக்கப்புறம் மிஸ்டர் வெங்கட், அவர் தான் வந்து எங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்து இப்போ வரைக்குமே அவர் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் ஷெட்யூல் கொடுத்தா நாங்கள் அவரை வீட்டிலே பண்ணிவிடுவோம். ரொம்ப பண்ண முடியாத கஷ்டத்தில் வந்து ஜிம்முக்கு வந்தாலே வாங்க மிஸ்டர் சம்பத் சார் தான் வந்து எங்களுக்கு ஜிம்மு கொடுப்பாரு. வந்து பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவார். அதே மாதிரி அந்த வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்கிறாங்கல்ல. நம்மள பாலிடிக்ஸ்லாம் யாருமே பார்க்கறது கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ உங்கள் வீட்டு மாடியில் தான் நீங்கள் ட்ரெயின் ஆவீங்களா? மாடியிலே தான் ட்ரெயின் ஆகும். ஏன்னா வந்து நான் லேடியாக இருக்கனால ஜிம்முக்கு போக முடியாது. மழை சீசன்லாம் வந்து போக முடியாது. ஒரு பாப்பா இருக்கிறா, அவங்க பார்த்துக்கணும்.
அப்புறம் வந்து வீட்டில் வந்து ஒரு 10 டாக்ஸ் இருக்குது, பிஜியன்ஸ் இருக்குது, கோழி இருக்குது, இதெல்லாம் இருக்குது. Okay. இதெல்லாம் மீறி தான் நான் வந்து இதை செய்கிறேன் நான். அதனால் வந்து இப்போவுமே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தான் வர முடியும் நான். இப்பயும் வந்து அந்த 10 நாய்கள், கோழி, பீஜன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு இந்த வெயிட் லிஃப்டிங், ஆமாம், பவர் லிஃப்டிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். வேலையை தாண்டி தான் நான் இந்த வேலையை செய்கிறேன். அதெல்லாம் விட்டுட்டும் என்னால் செய்ய முடியாது. இதை தாண்டி தான் இதெல்லாம் செஞ்சு இதை பார்த்துட்டு இது வந்து ஒரு பார்ட்டு தான் எனக்கு. ம். அதுதான் மெயின் எனக்கு. அதனால் இதெல்லாம் தாண்டி செய்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. தமிழ்நாடு இதுவும் சரி, நேஷனல் சரி ரொம்பவே சப்போர்ட் இருக்காங்க. ஆனால் அதான், நேஷனல்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், டஃப்பு. நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் நம்மளை இது பண்ணுறதுக்காக என்ன வேணால் செய்வாங்க. அதையும் தாண்டி வந்து நம்ம அவங்களெல்லாம் முறியடிக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. கடைசி நிமிஷம் அந்த பாலிடிக்ஸ் அப்படின்னு வாங்கல, நம்ம ஜெயிக்கிற நிலைமையில இருக்கும்போது எப்படியாவது இவங்களை தோக்கடிச்சிடணும் அப்படின்னு தான் வந்து இருப்பாங்க. நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்றத தாண்டி இவங்க ஜெயிக்க போறாங்க, நம்ம தோத்துறக்கூடாது, அவங்க ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல பல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத எங்களால படங்கள்ல தான் பார்க்க முடியுது. ஆனா அதை நீங்க நேர்ல ஃபேஸ் இல்லை பண்றீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நேஷ்னல்லையுமே நடக்கும். இது ஒரு இன்டர்நேஷ்னல்லையும் நடக்கும். அந்த நம்ம கால்ஸ் கரெக்டாக கொடுக்கறதுல தான் இருக்குது நம்ம ஜெயிக்கிறதா, செகண்ட்ல வரதா, ஃபர்ஸ்ட் வரதான்றது. அதை வந்து நம்ம கோச் வந்து கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். நம்மளுமே வந்து அவங்க என்ன வெயிட் சொல்கிறாங்களோ அதை கண்டிப்பாக தூக்கி ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸோ செகண்ட் பிளேஸோ கிடைக்கும். இல்லைன்னா வந்து கண்டிப்பாக முடியாது. அந்த லாஸ்ட் மினிட்ல இது வந்து ரொம்பவே ஒரு திகிலான ஒரு இதுவாக தான், அனுபவமாக தான் இருக்கும். நம்ம என்ன வெயிட் கொடுக்குறாங்களோ அதை கண்டிப்பாக அதை போட்டுடணும். இல்லைன்னா வந்து நம்ம வாஷ் அவுட் ஆகிடலாம், இல்லைன்னா 3rd பிளேஸ் கிடைக்கலாம், 4th பிளேஸ் கிடைக்கலாம். அதனால் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இவ்வளோ மெடல்ஸு, இவ்வளோ கோல்டு, சில்வர் எல்லாமே கிடைச்சிருக்கு. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. Saubhagya Home and Kitchen Appliances. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.